ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கிட்ட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நர்சிங்க்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம டிஎன் தமிழ்நாடு வெப்சைட்டில் செவிலியர் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கை. அதுக்கு பின்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026-27 கல்வியாண்டுக்கான செவிலியர் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங் கோர்ஸ்க்கு ஆன்லைன் கலந்தாய்வு வாயிலாக மதிப்பெண் தகுதி மற்றும் இடஒதுக்கீடு விதிகளின்படி மாணவர் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு மருத்துவ கல்லூரிகளில் மற்றும் சார்பு நிறுவனங்களில் 2026-27 கல்வியாண்டுக்கான செவிலியர், மருந்தாளுநர் மற்றும் துணை மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. அதாவது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் நர்சிங்க்கு அதோடைய டிபார்ட்மெண்டல் இந்த மெடிக்கல்ஸில் இருக்கிற படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை வந்து அதாவது அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மெடிக்கல் கோர்சஸ்லாம் படித்தா என்னென்ன ஒர்க் பண்ணலாம், நம்ம என்னென்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணலாம், என்னென்ன அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பம், கதிரவியல், டயாலிசிஸ் தொழில்நுட்பம், அறுவை சிகிச்சை அரங்கு தொழில்நுட்பம் ஆகிய வேலைவாய்ப்பு அளிக்கும் திறன்மிக்க படிப்புகள் கற்பிக்கப்பட்டு வருகிறது. ஸோ இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிற மாதிரியான வந்து டிகிரிஸ். ஸோ இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அட்மிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் படிக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்குன்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். மருத்துவ கல்வி இயக்ககம் மருத்துவ கல்வி இயக்கத்தின் கீழ் இயங்கும் தேர்வு குழு வாயிலாக ஆன்லைன் கலந்தாய்வு வாயிலாக, இதாவது இந்த மெடிக்கல் எது மூலயமா வந்து இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா இதுக்குன்னு வந்து தேர்வு குழு இருக்காங்களாம். எக்ஸாமினேஷன் அதுக்கான ஒரு டீம் இருக்குது. ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் மாதிரி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மதிப்பெண் தகுதி மார்க் பேசிஸில் தருவாங்க. அதேமாதிரி இடஒதுக்கீடு சில கம்யூனிட்டிக்கு இல்லைன்னா சில டிசபிலிட்டி அந்த மாதிரி இருக்கிற சில ஆளுங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடஒதுக்கீடு மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும். +2 வந்து அறிவியல் பாடப்பிரிவு படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா நீங்கள் 12th ஏதாவது நம்ம சயின்ஸ் குரூப் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து அதில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் படிப்பிற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது பல்நோக்கு மருத்துவமனை அப்படின்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதுக்காக பணியாளர் வேலைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா www.tnmedicalselection.org அதில் போயிட்டு தான் நீங்கள் விண்ணப்பிச்சு ஆகணும். வேறு எந்த வெப்சைட் போனாலும் அது வந்து ராங் தான். நீங்கள் ஏதாவது அஃபிஷியலாக இல்லாமல் அவுட் சைடு வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வெப்சைட்க்கு போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது செவிலியர் மற்றும் தாதியர் பட்டய படிப்பிற்கு கட்டணம் ஏதும் கிடையாது. பொது செவிலியர் ஜென்ரல் நர்சிங்க்கும் தாதியர் பட்ட படிப்புக்கும் வந்து கட்டணம் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம மெடிக்கல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு சொன்னது. அண்ட் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்னென்னா, கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஹூ விஷ் டு அப்ளை ஃபார் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், அலைட் அண்ட் ஹெல்த் கேர் யூஜி டிகிரிஸ், ஃபார்ம் டி 6 years, ஃபார்ம் டி 3 years, டிப்ளமோ இன் நர்சிங், டிப்ளமோ இன் ஃபார்மசி ஃபார் த அகடமிக் இயர் 2026-27. அதாவது 2026-27க்கான அகடமிக் இயரில் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், அலைடு அந்த மாதிரி இது எல்லா கோர்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்தாச்சு, நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டு இன்ஃபார்ம்டு தட் மெனி ரெப்ரசன்டேஷன்ஸ் ஹாவ் ரிசீவ்டு ஃபார் கேண்டிடேட்ஸ். இட் இஸ் ப்ரொபோஸ் டு எக்ஸ்டெண்ட் த ப்ராசஸ் ஃபார் த ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ ஆன்லைன் சப்மிஷன் வந்து 12/7/2026 ஈவினிங் 5 மணி வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமே அப்ளை பண்ணிக்கோங்க. 12ஆம் தேதியோட இந்த அப்ளிகேஷன் முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்களால் என்ன முடியுமோ எல்லாமே பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.